திருசா தள்ளு தென்னாவட்டு பரம்பரை பிடிச்சி தள்ளு செவ தள்ளுங்க. நல்லா செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க வரிசையாக அடிக்க கரடியே அடி நல்லா வரிசையாக அடிங்க பணம்பரம் இல்லை தள்ளுங்க அடிச்சு இருக்கிற பெயிண்ட் எல்லாம் உரிச்சு எடுத்துருவீங்க. நண்டு நீ தள்ளு பார்க்கலாம் ஸ்கூலில் நம்பத்து நல்லா தள்ளுங்க. எதுக்கு இப்படி நிற்கிறீங்க? நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா? ஏண்டா வா இறங்குவோம் வா. இப்படி நின்று பார்க்குறியா? ஆடு போகலையா? அவங்க இப்போ தான் முன்னாடி போய்க்கிருக்காங்க. ஆடை பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க. அம்னியாத்தா முதல் அடி இடத்துல ஊரில் இறங்க ஓடி 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 கிரேசி ஏட்டிக்கு முடியா இழுத்து போடுற. நீ செய்கிற வேலையில் இப்போ தான் தலைமை அமைச்சிருப்பதா கிரேசி எங்கே தான் இழுத்து போகிறான்னு தெரில. அடி அதில் கரடி வேறு சேர்த்துக்கிறாங்க. கரடி பறக்கிறா பையன் உள்ள என்னடா இருக்குது? இப்படியே போனால் வயக்காடுக்கு நேற்று போன மாதிரி அந்த முதல்குள்ளே போய் நின்றுவாங்க. எங்கனையா அது கீரை போட்டு நிப்பாட்டணும். ஏங்க இன்றைக்கி தான் புது வருஷமா? புது வருஷம்டாங்க. சூரிய வழக்கம் போல் கிழக்கத்தான் ஊதிக்குது, மேற்கு ஊதிக்க மாட்டேங்குது. வேறு இவங்க சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். நமக்கு எல்லா நாள் ஒரே ஆண்டு தான். இன்றைக்கி எங்கே போவோன்னு பிளான் எதுவுமே இல்லை. இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரல, அம்மா தான் மதியம் கொண்டு வருவாங்க. அதனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஃபீவர் காரணமாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி லேட்டுனால பசி எடுக்குதா கிரிஷே? வா, இங்கே எல்லாம் வெறும் சாணியாகத்தே இருக்க மாட்டே சாணி. அதுக்கு அங்கே போய் என்ன நெத்துக்கு இருந்தால் பார்ப்போம். மொழி ஜூலியாம்மா ஓடு. நீ லிஸ்ட்டில் சேர்த்துருவேன் உன்னையும். ஓடு, நீ லிஸ்ட்டில் கன்ஃபார்ம்டு. கேட்க மாட்டா. எவ்வளோ லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குரூப்பு அனைவரும் நாடு கடத்த பறவைகள். அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும் எது நல்லா பொறுமையாக இருக்காங்க. இல்லை அவங்க நம்ம டீமு தான் பார்ப்போம். இவங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்க. மேய்ச்சல் ஆடுகளில் எது ஓடுதோ அதெல்லாம் கைவளப்புக்கு லாய்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஏன்னா மேய்கிற ஆடு சிலது ஓடுச்சுன்னா அது கைவளப்பு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். அப்படி ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு விடுவேன். ஆனால் நம்ம வரி குதிரலாம் அப்படி இல்லைங்க. இந்த லிஸ்ட்டில் வரமாட்டான். இப்போ கொஞ்சம் அமைதியானவா சேட்டை பண்ணுவா. இப்படிலாம் ஓட மாட்டேன். களவாணித்தனம் கிடையாது. களவாணி பண்ணுற ஒரு குரூப் தனியாக இருப்பாங்க. ஓடிவாங்க. ஒரு பக்கமாக நின்று மேய்ங்க. தனித்தனியாக பிரியாதிக்க. நேற்று இப்படித்தான் வந்தோடனே பிபி ப்ரெஷர் எத்தனைங்க. அதே மாதிரி வந்தோடனே காலையில் வேலையை காட்டுது. பசியில் அப்படியே இங்கிட்ட போடுறாங்க. ஆனால் நல்லா இந்த இடத்துல மேட்சை கிடக்கு. ஆனால் அது வேணான்றாங்க. வீட்டில் இருக்க குட்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பனிக்கு பரவாயில்லைங்க. ஆனால் நேற்று நம்ம அதிசயம் பனி ஒத்த போட்டு கூட விழுகவே. நானும் போர்வை பற்றி படுக்கல. இப்போ காலையிலண்டா அப்படியே மேகமாக தண்ணியாக நிற்கிது. மழை வர மாதிரியே தெரியுது. ஒரே தான் புல் கறி போச்சு. என்னென்னா தை மாதம் தானே ஒரு வாரம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ மழை பெஞ்சிட்டு ஒரே தை மாதம் வர சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டு. இப்போ தான் ஆடு மாடு எங்கிட்ட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க. தையில் மழை பெஞ்சுன்னா அது தங்க மழையாக போயிடும். இதே இங்கே வருங்க அப்படியே மேகமாக தண்ணியாக நிற்கிதுங்க. காலையிலேருந்து ஒரே மோடம் போட்டிருக்கு. சுற்றுக்கு மேகமெல்லாம் எதாவது தாங்க இருக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சாரல் விழுகுமான்னு டவுட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு நட்டுக்கால் புல் அப்படியே கறி போச்சு. இன்னும் வெயில் காலத்துக்குலாம் இருக்கிற காற்றுக்கு உடஞ்சி காற்றா போயிடும். வேறு எலிக்காலுக்கெல்லாம் பட்டு போச்சு. ஆனால் நல்லா பட்டு போட்டு போக நல்லா கடிப்பாங்க. ஒத்த தொலையாக கடிச்சு வகுத்த நப்பணும். வேறு வழி கிடையாது. அண்ணனை காணோம்னா தங்கச்சி அப்படியே தேடுது. இது தங்கச்சி அண்ணன் இந்த ஒரு பூச்சே. உன் பிள்ளைங்க 2 பேரும் பரவாயில்ல பாசம். தங்கச்சியை காணோம்னா அண்ணன் அப்படியே கத்துறாரு. பரவாயில்ல ரொம்ப பாசம். ரிக்கி பாண்டி திரிசா கணக்காக பாசமாக இருக்கு. ரேசி மோனே என்னடா தனியாக மேய்கிற? யாரும் வேணான்றியா? பூ வாய் கெட்டுதா? என்ன பாருங்கள். அது பூவை கடிச்சு ஊற்றுனா புது இது உசுறு பொழைக்க. இந்தரா பூடு அந்தரா இங்கே வர்றா. பூடு அந்த இருக்கிறா. துத்தி பூ கடிச்சு நிறையுது. கடி அந்த மொட்டுக்கிட்டத்தையும் கடிக்கிறேன். போடுவியா? அவர் எத்தனை வட்டம் போடுறவர் எக்கு போடு பார்க்கலாம். ஏத்து பரவாயில்ல. இங்கே நான் பார்க்கத்தான் இதாக இருக்கேன். ஆனால் நல்லா வெடிப்பாத்தான் இருக்குது. இந்தா தின்னு இதுக்கு எக்கு போகிறேன். தின்னு பொறுமையாக தின்னு. அப்படியே ஒரே வாயில் எல்லாத்தையும் மொத்தம் அமைக்கணும் பார்க்குறேன். என்ன கொடுக்க மாட்டேன் போகிறேன். இந்த கீழே விட்டுருவார். தின்னு. கொடுத்து தின்னுக்கிட்டே இருக்கணும். திருப்பி அசை போடு. திருப்பி வரும்ல. மொத்தம் ஒரே வாயில் அமைக்கிட்டா அவர். புத்தாயே உன் தம்பி நீயன் துத்தி பூவாக கடிச்சு வகுத்த நப்பிக்கிருக்கீங்க. இல்லை பறிக்கூறி சேர்த்து விட்டீங்க. கடிச்சு வகுத்த நப்பு. சும்மா ஓடாமல் ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் கதையாகாது. ஒரு வழியாக தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை. இல்லாட்டி வெள்ளம் அடிச்சு இப்போ நேரம் கறந்து போயிருக்காங்க. நிப்பாட்டி வச்சு இப்போ தான் மேய்கிறாங்க. ஓட விட்டு அதே பழக்கத்துக்கு வந்துருங்க. மடைக்கு போட்டு வச்சோம் கரெக்டு. என்ன ஒரு ஆளாக இத்தனை உறுப்பி கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். பையே போதப்பாண்டி வராப்புல. தள்ளு வெளியே விடு. பாவா அவரே உசுரும் இல்லாமல் வராப்புல. எப்படியே இருந்தாப்புல கொஞ்சம் கழிச்சல் நின்று இப்போ தான் உசுறு பிடிக்குது. ஒரு டி வாங்கி பண்ணாச்சுக்கு ஆள் வேறு லெவலில் ஆயிடுவாப்புல. இந்த மாதிரி ஆயிடுவாப்புல கம்பீரமா. என்ன பயவில் அது வரைக்கும் என்ன செய்ய மாலையிலே கடந்துட்டான். எப்போயே அடுத்து செம்பரப்பாண்டி மகன் வரேன்ப்பா. வெளியே விடு. இவரும் கொஞ்சம் கம்பீரமானவர். இருந்தாலும் நிறைய எங்கிட்ட பிள்ளைய வளர்த்துட்டான். செம்பரப்பாண்டி மகன் பேர் சொல்லிவேன். பரவாயில்ல சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன வாங்க அப்படி நிறையா கட்டுவோம். 2 பேர் சண்டை போட்டு தின்றாங்க. இவர் இந்த கொக்கரவழி இலை தாங்க இது வளர மாட்டேன். 4 வருஷம் மேலே ஆச்சுங்க. அந்த கம்மா பெருகி இந்த டயத்தில் வளரும் பாருங்க. அப்படியே பச்சை தண்ணியாக இருக்கு. அவர் கடிக்கிறவர் நல்லா கடி அவள் எப்படி கடிக்கிறா? அவர் நேரம் கடிக்கணும். அப்படி கடிச்சது இந்த மாதிரி குழக்கம்போ கடிச்சாச்சுங்க. வகுறு கிணுக்குன்னு வகுறு நிறைஞ்சிரும். நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு இடத்துல எங்கேயே இருக்குங்க. கம்மா வரைக்கும் இது ஃபுல்லாமே இருந்துச்சுங்க. சொன்னால் நம்ம மடங்கி இப்போ பேர் இங்கே தான் இருக்குது கொஞ்சம். இது ஒரு கம்பா கொக்கரவழி நல்லா வருஞ்சுக்க. அது வரும் நானும் பார்க்குறேன். 1 வருஷம் வரல. இந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும். அங்கே வரைக்கும் நிற்கணும். வாய்க்காடு வரைக்கும் நம்ம ஊர் கம்மா தண்ணி நின்றா மறுகம்மா அடித்தா அப்படியே அந்த பழைய விதையெல்லாம் முளைக்கும். அப்படி மழை பெஞ்சா
கண்டிப்பாக கிபி 2026 2027 பேஞ்சிரும். போன வருஷம் இந்த முள்ளுக்குள்ளெல்லாம் பண்ணி நல்லா அப்படியே கொண்டாட்டம் போட்டு இருந்துச்சு. இந்த வட்டம் ஒன்றையும் காணோம். நல்லா ஈரப்பாதை இருக்க அந்த முள்ளுக்குள்ளே ஆடுகளை உள்ளே போகாது. அப்படி போனோன்னே மறந்து ஓடியாந்துடும். இப்போ அதை விட போதராக இருக்குது. ஆனால் பண்ணி இல்லை. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. போய் உள்ளே மேய்ச்சிங்க. ஆகா, நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குது. நேற்று சாயந்தரம் சொன்னால் நம்ப மாட்டேங்க, உப்பு காற்றடிச்சுங்க. அப்படியே இந்த மூலையிலேருந்து உப்பாங்காற்று அடிச்சுக்கிட்டு அந்த கடல் காற்று தூத்துக்குடி காற்று. ஆனால் இப்போ நின்றா வட காற்று அடிக்குது. அதனால தான் இப்போ கிளைமேட்டுக்கு மாறி இருக்குது. எங்கேயோ மழை பெய்கிறது கடலுக்குள். அது அதோட தாக்கம் இங்கே தெரிகிறது. ஆத்தாடி ஆத்தா, நான் அங்கிட்டு போயிட்டு இங்கிட்ட வர்றேன். சரியான முரட்டு பாம்பு உள்ளே போகுதுங்க. தானே சுத்த பிளாக் பாம்பு. நாங்கள் நல்ல பாம்பு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எத்தோ தொண்டி பாம்பு, சரியான பாம்புங்க. சுத்த பிளாக்காக இருக்குது. அது வாடு போயிடுச்சு. இந்த பசங்க அதுக்குள்ளே மேய்ச்சி வராங்க. போங்க, எதுக்கு அந்த மரத்தை பார்க்காம இருக்கீங்க? அதையும் போய் பார்த்துருவாங்க. கடைசி மரம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துருவாங்க. நான் அட்டான்ஸாக போடுறேன், எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. இந்த கோரையை மேய்கிற மாதிரியே போவீங்க, ஒத்த வாய் அடிக்க மாட்டாங்க. அப்படியே ஒன்று விடாமல் மேய்கிற மாதிரி. எதுக்கு இந்த பில்டப்பு? அப்படியே நிற்க வேண்டியதானே. அட்டன்ஸை வேறு போடலங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னு ஒன்றும் சரியாக தெரில. எல்லாத்தையும் ஒரு கவுண்டிங் பண்ணிக்கிறேன். முள்ளுக்குள்ளே போயிட்டு வரேன். அங்கிட்ட ஒரு குரூப் போய்க்கிறேன் சார். எல்லாம் வீட்டுக்கு பற்றி போகிறாங்க. மதியம் காலையில் மிஸ்ட்டு அவன் ஆடு கூட சின்ன மாட்டை எதுவும் போச்சுன்னா பட்டினி தான் அவங்க. ஓமச்சே, உள்ளே மேயிறது பெருசு இல்லை. இந்த மஞ்சத்தூருக்குள்ளே தான் பாம்பு இருக்கும். உள்ளே இப்போ தான் ஒரு புரட்டு பாம்பு பார்த்துட்டு வரேன். சூட்டுக்காக குழுக்குழுன்ற மஞ்சத்தீனே குழுக்குழுன்னு இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு குருவி கூடு இருக்குது. நானும் உங்கள் காட்டில் இருந்து வரேன். முதல் கீழே பார்த்துக்குறோம் தர இதில் இது இருக்காண்டு. ஏன்னா குருவி கூடு இருக்குண்டா அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியுதா? இப்படி வீட்டுக்கு வருங்க. சரி, இன்னும் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. சரியான டிசைனு. நம்ம கூட உழைக்காமல் பாவம். எப்படி வத்தியா? இப்போ தான் கட்டியிருக்கா இல்லை முட்டை போட்டு கொஞ்சம் உரிச்சு கிளம்பிச்சான்னு தெரியல. இங்கே கிட்ட காட்டுறேன், நல்லா உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது? நல்லா செம்ம டிசைன். இங்கே நல்லா பத்திரமா உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கு. எந்த குருவி முட்டைன்னு தெரியல. உள்ளே இருக்குது திரு வத்திங்களா? நல்லா பொத்தி வச்சுருவோம் நம்மளும். அப்படியே நல்லா சூப்பரான இடத்த கட்டி வச்சிருக்கு. ஏன்னா மரம் பெரிய மரம் அந்த இடத்துல இல்லையா, மஞ்சத்திலேயே கட்டி வச்சிருக்கு. குருவி தாங்க கூட. அப்படியே என்ன தெரிஞ்சு இந்த சீசன் முடிஞ்சு குஞ்சு பொறிக்க சீசன் வந்துருச்சு நினைக்கிறேன். ஏன்னா புரட்டாசி வந்து அந்த இனப்பெருக்கம் தொடங்கும். ஐப்பசி கார்த்திகை அந்த மார்கழி தைக்குள்ளே குஞ்சு பறிச்சிடும். மாசி பங்குனிக்கலாம் அவ்வளோ பாடிச்சு பற்றி விட்டு பிள்ளை ஓடி போயிரு. நீ பிள்ளையும் பிள்ளை, நான் உனக்கு அம்மா பிள்ளை அப்படி பற்றி விட்டு இது தனித்தனியாக பிரிஞ்சு போய் என்னப்பா எப்படி சொல்ல, இது வேற பறக்க ஓடி போயிடும். பாருங்கள், நேற்று மேய்ஞ்ச பச்சைக்கு இந்த இதுக்குள்ளே அந்த பச்சையில் மேய்ச்சில் கரெக்டாக எலியம்மா கரைக்குட்டி போட்டு இப்போ பருவ ஆடு வெட்டுறா. சரி, நம்ம பையவில் விரும்பாடிட்டு விழுகுது. அங்கே ஒரு தெம்பாரு 2 பேர் சண்டை ஓட போகிறாங்க. பாருங்க, அந்த பச்சை திண்டோடனே அது ஆடு வெட்டிச்சா என்ன பாருங்கள். அடுத்தடுத்து மொசக்குட்டி அவ கூட கரைக்குட்டி போட்டா. கரடி வேறு யார், ஒரு 5 பேர் வரிசையாக போட்டாங்களே. அது நம்ம ஜெசிகா வரிசையாக எல்லாம் வரும். இந்த டயத்தில் கரெக்டாக மார்கழிக்குள்ளே தை பறக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி கடைசியிலே வரட்டுச்சுன்னா கரெக்டாக நம்ம எப்படி சித்திரை கடைசி ஐயாசியில் வந்து குட்டி பருமா இருக்கும். நல்லா வெயில் காலம் அப்போ கரெக்டாக இருக்கும். ஆடி கூட கொஞ்சம் டவுட்டு, மழை கொஞ்சம் அது பச்சை இருக்கும். ஆனால் அது வேணாம், நமக்கு சித்திரை வையாசினா செம்மையாக இருக்கும். இன்னும் போன வருஷம் நான் செஞ்ச தப்பு, அந்த ஆடி மாதம் 4 மாதம் மழை வெயிலுன்னு இந்த ஆடி மாதம் கெடா விட்டுவிட்டேன். அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மார்கழி குட்டி பிடிச்சி. ஏன்னா மச்சியெல்லாம் தான் இப்போ ஒரு மழை வெஞ்சு அதில் வெஞ்சோடனே மொத்தம் பார்த்து ஆரம்பிச்சாங்க. இந்த விட்டா ஆனி ஆடி ஆவணி கெட்டாப்பா வீட்டில் போட்டுடணும். ஆவணி கூட பார்த்துடலாம். ஆனி ஆடிக்கு மட்டும் வீட்டில் போட்டு ஒரே தான் 2 மாதமும் கெட்டே விடக்கூடாது. ஆடெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறணும். ஆவணி புரட்டாசி காடு பிடிச்சுன்னா வெயில் காலத்தில் குட்டி போடும். அப்படி தான் செய்யணும். போன வருஷம் பெரிய மிஸ்டேக் ஆகிப்போச்சு. வரி குதிரை, வட்டச்சையில் 2 முறை வரி குதிரை சாரை விழுகுது. வரி குதிரை அதிசயமாக இருக்குது. கிளைமேட் பாருங்கள், அப்படியே சாரை லைட்டாக விழுந்துக்கு இருக்குது. பரவாயில்லையே. பூச்சி 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 வரி குதிரை யார் அக்கான்னு தெரில. இவ அக்காளான்னு தெரில. ஆனால் பூச்சி தான் பயப்படுறா. வரி குதிரை எதிர்த்து முட்டி போடுறான். சாரில் லைட்டாக விழுகுதுங்க. அதிசயம் ஆனால் உண்மை. நடா கண்ணுமை மகனே, அத்தே கருத்து தாண்டா அங்கேருந்து பார்க்க மஞ்சள் தெரியுது. அப்படியே கலர் இருக்குது. செம்மரப்பாண்டி மகனே, நீங்கள் 2 ஃப்ரெண்டா? நீயே இவெல்லாம் எங்கே அவனை விட்டுட்டீங்கல்ல நீங்கள்? இல்லை செம்மரப்பாண்டி மகனே கிட்ட முகத்தை கட்டுற. அப்படியே அந்த எலி மாதிரி முகம் மாற்றமே இல்லாமல் இருக்கிற. எப்போ சொல்லி வச்சு மாதிரி வருவீங்கடா. என்னடா டோக்கியோ, டோக்கியோ நில்லு, டோக்கியோ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். போட்டியோ இந்த ஓட்டம் வர்றா பையில் எங்கெங்கே சுற்றி திருப்பி அங்கே தாண்டா வரேன். எங்கதுக்கிட்டா அந்த ஊர் நெத்துட்டு தாண்ட மாட்டேறாங்கடா. இன்ன வரைக்கும் இங்கே தான் மேய்ஞ்சிட்டு திருப்பி எங்கே வடக்கு அங்கே போய் சுற்றிட்டு திருப்பி அங்கேயே வந்துட்டாங்க. யார் அக்னியா? அக்னி நல்லா மரம் ஏறி பழகிட்டியா? நம்ம ஓமிச்சு பேத்தி எங்கே இருக்கா? அவள் நல்லா மரம் ஏறுவா அந்த மரத்தில். இப்போ அவள் தான் ஏறிருக்காளா? அக்னி மாதிரியா கத்துறா. அந்த வர நல்லா மரம் ஏறாங்க. டெய்லி பார்க்குறேன். அது வரைக்கும் இப்போ ஏறிட்டு இந்த வர்றா பத்தியா செக்கடி நல்லா மரம் ஏறி பழகிட்டா. பரவாயில்ல, இப்போ ஒருத்தியாவது மரம் ஏறுறா. எப்படியோ நல்லா அதில் நாட்டுக்கொரு இலையை திண்டு பழகிட்டா. மரம் ஏறி மேலே போயிட்டு அது வரைக்கும் தின்ட்டு ஆளை காணாமல் கட்டி கூட்டி வந்துருவா. பூச்சி மகளே, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் தனியாக நின்றுக்கு இருக்க. என்னத்த கடிக்கிற? எலிக்கால கீரைவா கடிக்கிற? இப்போலாம் போர் சாம்பிடு. அப்புறம் காணாமல் யாத்தையப்பன்னு கத்தி வருவேன். அது எங்கேயோ ஓடி போச்சுக்குந்தோ அந்த மரத்துக்கு அங்கே போயிட்டாங்க. சாப்பாடு வந்துருச்சு நண்பர்களே. நான் உட்காந்து எங்கன்னா ஒரு இடத்துல லஞ்சை பிடிச்சிட வேண்டியதான். அந்த கேப்பில் தான் நம்மளுக்கு சாப்பிட முடியும். என்னென்னா ஆடுகள் போய்ட்டு அங்கிட்டு ஓடிக்கிருக்கு. அம்மா அங்கிட்டு பார்த்துக்கிருக்காங்க. தானே பார்த்தேன் மோப்பம் பிடிச்சி கரெக்டாக வந்துடுவா. சோறுங்க இப்போ நேராக வந்து வாய் வைக்கிறவர். அவன்
ரூல்ஸே கிடையாது. எங்கன்னாலும் நம்மளோட வச்சுக்க வேண்டியதான். வந்து எங்கே நினைக்கிற வையாத்தே டிப்பனில் நீ பாடு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏய் யாத்தே விடமாட்டா போல, உனக்கு கயிறு எடுத்து கட்டணும். அப்படித்தான் எங்கிட்டிருந்து வந்த நல்லா மேத்தானே போனேன். அந்த போயிட்டாங்க இல்லை அங்கே மாரி ஓடு ஸ்கைப்பாளே வர்றா அப்படியே மோப்பம் முடிச்சு வந்துடுறேன். நல்லா நான் எனக்கு மோப்ப முடியே. ஏய் வர்றான் தண்ணி குடிச்சில போதும்ல கிளம்பு. நம்ம ஸ்கை பாலுக்கு தெனாவட்டுக்கும் இந்த கை எச்சி பட்டது சோறு கீறு எது அதே போல் அந்த மிச்சரு கிச்சரு எதுனாலும் கொடுக்க மாட்டேங்க. மற்ற ஆடு மாடு கொடுத்தாலும் இவ 2 பேத்துக்கு கொடுக்க மாட்டோம். அது அப்படி இருந்தால் பழகிட்டோம். அதனால் அந்த எச்சி என்ன சோறு மட்டும் தான் பயிர் மோப்ப பிடிச்சி வந்துடுவா. வைக்கவே மாட்டான். தண்ணி குடிக்கிறதோட சரி அந்த பழக்கம் வந்துச்சு போச்சு. அது சேட்டா ஸ்பெஷல் இவ எல்லாம் உள்ளே தான் மேய்கிறாங்க ஓலை. அம்மா அங்கிட்டு இருக்க ஓலை. சரி ரைட்டு அப்படியே நம்ம இந்த பசங்களை திருப்பிட வேண்டிதான். அப்படியே பா பா தா தா வா முடியா இங்கிட்டு வாங்க நம்ம இங்கிட்டு போவோம். எல்லோரும் வந்துட்டீங்களா? சரி வாங்க போவோம். விட்ட வீட்டுக்கு போயிடுவீங்களே பின்னாடியே அம்மா போகிறாங்க. பின்னாடி நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு கிளம்புறீங்க. இந்நேரம் போய் நாளைக்கு எல்லாம் கத்த வர்றதுக்கா கையை கட்டி நெத்து இல்லை உனக்கும் அம்மனிக்கும். வாங்க ஓடியா போவோம். எங்கிட்டா பழுனை விட்டு வந்துட்டீங்க பைய உள்ள எங்கிட்ட வந்து தூரத்தில் கத்துறா பழுனே விசில் அடிக்கணும் போல். வா வீட்டு கிளம்பிட்டாக்க ஊடுறாங்க. பழுனே ஊடுறாங்க நேராக கிளம்பி வாடுக்கு ஒரே அப்படியே ஓடி போயிடுவா. மோசமானவா பழுனே என்கிட்ட ரெண்டு கத்துற அங்கிட்டே கத்துறா பாரு. இதா இருக்கேன் பாரு இங்கே விட்டு பேர் நிற்கிறேன் கண்ணு தெரியல. அதை விட்டு நகராலாம் பாரு. நாய் வருது மொட்டை பழுனே எங்கிட்டு வர பழுன் பாய்ஸே விட்டா வீட்டுக்கு ஓடிருப்பேன். ஒரு பையனோட காணா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான்ட்டு ரெட்டியா ஊரை நீ வாட்டுக்கு அங்கே தாண்டி வா ஓடியா. நீ வாடு மேய்ச்சிக்கிட்டாங்க. எவடா அவள் சாம்பலில் புரள்றவா நல்லா உங்களுக்கு புரள் நல்லா இருக்கியா? சாம்பலுக்கு கூட கடிக்காங்க. என்னடா நீ இலையத்தே தெரியுங்களா? நான் கூட என்னடா சாம்பலுக்கு கூட திட்டாயிரம் வைக்கிறேன். வீட்டு பச்சையில் அந்த இலைவா அந்த வரு அந்த நாட்டுக்கரில் இந்த இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா? இந்த இலைவா கடிக்கிறாங்க புள்ள நல்லா கருன்னு வாடைக்குதுக்கு. ஆனால் திண்டு ஒன்று கழியுங்க ஒன்று செமிச்சிக்கிறோம் ஒன்று கழிஞ்சிக்கிறோம். சாம்பலில் எப்படி பறக்கிறாங்க ஒரு கரெக்டாக சாம்பலை விட்டாமல் நீ இப்போ தான் கழிஞ்சு இப்போ சரியானா திருப்பி திண்டு கழிஞ்சிடாத அந்த கருன்னதுக்கு இவன் தாங்கிடுவேன். இவளுக்கு தான் இந்த கழிச்சல் சேரல பைய உள்ள சட்டை சாம்பலாக வாடை பார்த்து கருணை வாடையாக தின்றாங்க. நம்ம ஜப்பான் நண்டு வர்க்கம்ல அதனால் கொஞ்சம் பால் இருக்குது. குட்டி கத்துமான்னு பார்த்தோம். 2 நாள் எதுவுமே கத்தலை. மாட்டுப்பால் எதுவும் போகட்டுமான்னு பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் பால் வர்க்கலாம் சமாளிச்சுக்கிடலாம். ஆனால் இவ வந்து நம்ம சிலுக்கு அதுதான் பயவில் என்னத்தெல்லாம் பால் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. குட்டிக்கு சரியாக போகுது. ஆனால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் அது இற கடிச்சு தண்ணி குடிக்கும்போது குடல் பெருத்துருமா குட்டி அப்போ பால் பத்தாமல் போயிடும். அதுக்கு தான் இப்போ டயத்தில் கொஞ்சம் நம்ம அரிசி மக்காச்சோளம் தோட்டத்தில் போட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த இடத்துல பால் ஊற்றி வளர்க்கணும். மொதல் 5 நாள் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த 5 நாளுக்கு அப்புறம் ஆடு தான் கொஞ்சம் தேற்றி கொண்டு வரணும். நம்ம தோட்டத்தில் அகத்தி இருக்குது. இப்போதைக்கு கடிக்காது குட்டி 1 மாதம் வரைக்கும் கடிக்காது. இப்படி தான் பால் ஊறாதுன்னு நினைக்கிறேன். சிலுக்கு தான் டவுட்டாக இருக்குது. பண்ண போகிறோம் இந்த போட்டு கொடியெலாம் இருக்குது. இந்த கொடியெல்லாம் வயலில் கூப்பணும் போல் வம்பா அப்படி கடிக்க மாட்டாங்க. இன்னும் அந்த இது வல்ல போல் இன்னும் பசப்பு அந்த கசக்க தான் என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக மாறணும் போல தான். நண்டே மொந்து பார்க்குறா கடிக்க மாட்டேன்றால. இன்றைக்கி என்னமோ பச்சி சொல்லுது 5 மணிக்கு மேலே மழை வரும்டு. மழை இல்லை சாரல் வரும்டு. அதே போல் அங்கிட்டு மேற்கு நல்லா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஒட்டி ஒரே அடப்பாக இருக்குது. அங்கிட்டு சாரல் லைட்டாக விழுது போல். அப்போ 5 மணிக்கு மேலே ஏதோ மழை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சொல்லுது. வந்தால் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வராமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அது காலையில் வந்துருக்கு. இந்நேரம் போல் வந்துச்சுன்னா பனி விழுகாது. ஆனால் இன்றைக்கி பனி விழுகாதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா சுற்றி இருக்க வெம்பாலம் தெரியல. நினச்சி பனி விழுகாது. இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக படுத்து எழுந்திருப்பாங்க. வாங்க நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட ஞாபகம் வர மறந்து போயிட்டேன். இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு நான் வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முள்ளெல்லாம் வெட்டாததுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஊரை போட்டு அந்த குவா புல் அதாங்க சவுண்டில் பார்த்தேன் கம்மாவுக்குள்ளே அள்ளி எரிஞ்சு தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் எந்த முள் வெட்டிட்டாங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே வளரல. எல்லாம் மண்ணுக்குள்ளே ஓடி போச்சு. பழது சரியாக மழை வெயில் எல்லாம் இதாக போச்சு. ஆனால் ஒன்று வளர்ந்துருக்குங்க. அதிசயங்க மெடிக்கல் மிராக்கல். வாங்க போய் பார்க்குற பாருங்க. உள்ளே உங்களுக்கு காட்டுற பாருங்க. தடி அத்தா எப்படி தான் அந்த முதலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வரான்னு தெரியல. இந்த இருக்குங்க இந்த இருக்கா ஒரே ஒரு மரம் குவா புல் மரம் இந்த வளர்ந்துருக்கு வருங்க. எப்படி வளர்ந்துருக்கு வளரட்டும் நல்லா வளர்ந்து இது ஒன்று விதை விடட்டும். யாருக்கெல்லாம் வெட்டாமல் இருந்தால் சரித்தான். நல்லா முள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறனால தான் எது தின்னலை இருக்கா உங்களுக்கு தெரியுதா? எப்படி தெரியுது? அது நல்லா வளர்ந்துச்சு. இன்னும் ஒரு மழை வந்துச்சு இந்த ஈரப்பதற்கு அதுக்கும் சல்லுன்னு வளர்ந்து போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 500 வதை இருக்குங்க. நானும் அள்ளி எரிஞ்சு விட்டேன். ஒன்று கூட முளைக்கல. எங்கேயுமே நானே என்னடா வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று முளைச்சிருக்கு. இந்த ஒன்று தான் எப்படியோ முளைச்சிருக்குங்கிட்ட பரவாயில்லைங்க. வெட்டாமல் யாரும் இருந்தால் சரித்தா. வெயில் காலத்துக்கு அதுக்கு இந்த இடம்லாம் பட்டு போயிருமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அருவா இருந்து எடுத்து யாரும் வெட்டாமல் இருந்தால் ஒடிக்காமல் இருந்தால் செம்மையாக ஒரு தடவை விதை விட்டுருச்சு. விதை விழுந்துச்சு மடம் முளைச்சி அது வரைக்கும் எதுவுமே தொடாமல் நான் அன்றைக்கே பார்த்தேன். ஒரு 2 வாரம் இருக்க பார்த்தேன். என்னடா அப்படி வளர்ந்துக்குன்னு பார்க்குறேன். கிட்ட வளர்ந்துச்சு. ஆனால் சொல்ல முடியாது. இன்னும் முளைச்சிருக்கும். ஆடு தின்னுருக்கலாம். இல்லை அப்படியே மற்ற செடியை போட்டு பொத்திருக்கலாம். பார்ப்போம். வீட்டில் எங்கேருந்து முளைச்சிருந்தா காட்டுறேன். கருவச்சி இங்கே இங்கே ஒன்று எப்படியும் வளர்ந்துச்சு கருவச்சி பரவாயில்ல.
இந்த இதுக்குள்ளே தான் நிறைய அள்ளி எறிஞ்சு பார்ப்போம். உள்ளே எதுவும் அந்த முள்ளுக்குள்ளேருந்து வளர்ந்து வந்தால் நல்லா இருக்கும். இது சோடுக்கு தனியாக மட்டும் இருக்கா, இன்னொன்று வளர்த்தோம் பார்க்குற வச்சே. வெளியே எப்படி தான் நிற்கிறீங்க இதுக்குள்ளே? இப்போ இதுக்குள்ளே பெரிய இன்னும் வீட்டில் நிறைய விதை கிடக்கு. அதையும் கொஞ்சம் ஊற வச்சு ஒரு மழை பெய்கிற டயத்தில் நான் எப்படியும் இப்போ ஒரு மழை தையில் பெய்யும்னு நினைக்கிறேன். அப்படி பேஞ்சிச்சுன்னா உள்ளே ஒரு தடவை எரிஞ்சு விட்டோம்னா அந்த ஈரப்பதுக்கு இன்னும் டக்குன்னு ஓடியாந்துடும். அப்புறம் வெயில் காலத்தில் கோடை மழை எதுவும் பெஞ்சா பார்த்துக்கலாம். ஆனால் நல்லா அடமழை காலத்தில் போடணும். கார்த்திகை மாத டயத்தில் போட்டு விட்டோம். மாலை டயத்தில் அந்த பனிக்கு அதுக்கு சல்லுன்னு ஓடியாந்துடும். நான் மாப்பிள்ளை ரெஸ்ட்டா தண்ணி தாக எடுத்துருச்சா எல்லாம் வரட்டும். அவங்க இப்போ தான் ஒருத்தனை வெளியே வராங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடு. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே? எதுவும் காய்ச்ச அடிக்குதா? ஃபீவர் வந்துருச்சா? என்னடா பயவள்ளி காய்ச்ச வந்துருச்சோ? அது எழுப்பியான். என்னடா நம்மளே பாடி வீக்காக இருக்கும், வெவ்வேறு நம்மளை போட்டு அமுக்குறான்டா. கொம்பு தான் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, கொம்பு விரல் நல்லா மாறிடுச்சுங்க. நான் கூட எப்படி நினச்சேன் கொம்பு வளர்ந்துச்சுங்கடா. இப்போ கொஞ்சம் பாசமாக ஒட்டி பழகிட்டேன். காரணம் அரிசி கொடுக்குறோம்ல, அதான் பாசம். இல்லாட்டின்னு வரமாட்டேன். ஊர்றா நீ எல்லாம் ஒரு வாத்தியாரண்டு தூங்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபீவராக இருக்கும்ங்க, காய்ச்சலாக இருக்கும், மேல் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அவங்களுக்கே தண்ணி தாக எடுத்துருச்சு. துத்தி பூவை கடிச்சு வாய் வலிச்சு போச்சு. வர்றாங்க நேரம் வரட்டு, நம்மளே கூப்பிட தேவையில்லை. வந்து தண்ணி குடிக்கிட்டோம். இன்னும் இதுக்கப்புறங்கிட்டு வடக்க சான்ஸே இல்லை, போக மாட்டாங்க. அவங்களாம் வெளியே வரட்டும். பாரு என்ன வேகத்தில் போகிறவாரு கச்சா கருத்தை. நீமா கருத்தவனா நீங்கள் தான் முதல்ல இப்போ கடைசி வருவீங்க. நீங்கள் எல்லாம் தெனாவட்டு பரம்பரலாம் இன்னும் வரணும்டா. பாதி வேற காணமாடா. பா கருவச்சே என்ன தும்பக்கொலையை பிடிச்சி கடிக்கிற? அங்கே ஒரு பூ இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா? இன்றைக்கி தான் அங்கே தும்பக்கொலையை பிடிச்சி கடிக்கிறாங்க. அதெல்லாம் கடிக்கவே மாட்டேன் எந்த காலத்துலேயும் கூட. ஆனால் வேறு வழி இல்லை அவ்வளோப்பா. டேஸ்ட்டாக இருந்தால் கடிக்கிறது. இந்த பூவை திண்டு பார்த்தா நம்மளே நல்லா இனிக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் திண்டு பார்க்குறேன், நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறாதீங்க. என்ன சின்ன பிள்ளை திண்டு பழக்கது அதெல்லாம் இனிக்கும். தும்ப குழண்டுவாங்க, ஆவி பிடிக்கிற குழண்டுவாங்க, அதெல்லாம் இனிக்குது. யாரும் திண்டு புதுசாக ட்ரை பண்ணாங்க, அப்புறம் என்ன கோர்த்து விட்றாங்க. ஆனால் நான் சின்ன பிள்ளை திண்டுனால இன்றைக்கிங்க அது. இந்த இருக்கா ஒரு இதில் 4 தான் இருக்கும், லிமிட்டே அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இருக்கா 4 3 அவ்வளோதான் இருக்கும். வெள்ளாடு நல்லா கடிக்க, ஆனால் எந்த காலத்துக்கு கடிக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லாமல் கடிக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இந்த தும்பக்கொலை, கள்ளிச்செடி, எருக்கலை இதெல்லாம் கடித்து செந்தட்டி இதை திண்டு அதை செமிச்சு அது சத்து பிடிக்கணும். அப்போ வெள்ளாடு எந்த அளவுக்கு சத்து. அதான் சும்மாவை சொல்லிட்டுருக்காங்க. நஞ்சில் 4 வைக்கிண்டு வெள்ளாடுக்கு கறி ரேட்டு அதிகம். இப்படி தான் அங்கே காரணம், நல்லா சத்து இருக்குண்டு. அதுவும் இந்த மேய்ச்சலாடுக்கெல்லாம் இன்னும் தேடி வில்லேஜில் மேய்ச்சலாடுக்கு அந்த ஆடை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆடாக சூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. என்ன வச்சே தண்ணி குடிக்க போல அவங்க தண்ணி குடிச்சா அவங்க மலிச்சு தவிலாண்டுக்கு இருக்காங்க. முடிய வேணாண்டே வேணாமா பெண் கோயின்? இன்னும் தண்ணி வேணாமா? எனக்கு கிடமாட பாருங்கள். தண்ணி இந்த தண்ணி வேணாண்டு அந்த கம்மா தண்ணி அதனால டேஸ்ட்டாக இனிக்கும் போல் அங்கே போய் குடிக்குதுங்க. அதனால இன்றைக்கி ஆனால் நம்ம பசங்க அதை பார்க்கல. இவங்க குழுன்னு தண்ணி தான் தேடுவாங்க, நல்லா உப்பு உரைக்கிறான தண்ணியாக அவங்க தேடுவாங்க. வாங்க இவங்க ஒன்றும் தண்ணிக்கு ஆசைப்படலை. மணி 4 மணி ஆச்சு, நல்லா தண்ணியை குடிச்சிக்க. நான் 6 மணிக்கே விட்டு போவோம். நல்லா பொறுமையாக கூடி பார்த்துக்க. சண்டையா பாரு ஆத்தே, கரடி மகளுக்கு செம்பரப்படி பாருங்க ஆத்தே. இங்கே பாரு என்ன முட்டு ஜெசிக்கா என்ன சண்டை பார்த்தியா? நம்ம இங்கிட்ட ஒரு சண்டை போதுப்பா. மொசக்குட்டி வீம்புக்கு தான் புழுக்கேன். வாங்க கிளம்புவோம், சண்டை ஓட்டிங்களா? நல்லா உரைச்சிட்டியா? மொசக்குட்டி அவ்வளோதுக்கு வம்பளத்துக்கிட்டே இருக்க. இப்படி கரடி கொம்பு அரிக்குதா? சும்மா விளாட்டுக்கு தான் முட்டாள்கள் என்னன்னே தெரில. முட்டு அத்தே நச்சு ட்ரைனிங் எனக்கு என்ன? நீங்கள் என்னடா இங்கே வந்து மட்டையாயிட்ட முடியலையா? ஃபீவர் ரொம்ப அடிக்குது போலப்பா. ஐசி வார்டில் சேர்த்துருமா? ரொமாண்டே நிறுத்துறா இழந்தாரி புல்ல. அவங்க ஓடிய போடா, அவங்க போயிட்டாங்க. அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மேய்ச்சலுக்கு எங்கே காட்டு மேய்ச்சல் அந்த மக்காச்சோள காட்டுக்கு போகிறாங்க. அந்த நிலத்துக்கு அங்கே உழுதுட்டாங்க. அந்த நினப்புக்கு போகிறாங்க. நல்லா குழக்கப்பாக கடிக்கலாம்ண்டு. அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்திங்களா எப்படி தடுப்பு சுவர் இருக்குது? அப்படியே விட்டால் என் வேற ஒன்றும் இந்த ஆடு மாடுக்காக தான் விட்டால் உள்ளே இறங்கிடுவாங்க. உள்ளே மிளகா போட்டது. நம்ம மக்காச்சோள காடு இங்கிட்டு இருக்குது, அந்த மக்காச்சோள காடு அங்கே இருக்குது. உங்களுக்கு காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அகத்தி அந்த தெரியுதா? ஒரு நாள் எனக்காவது உங்களுக்கு காட்டுறேன். பசங்களை ஒன்று சேர்ப்போம். என்ன ஒரு மயான இருட்டாக இருக்குது. மணி 5 தான் ஆகுது. ஆனால் அப்புறம் பார்க்க ரொம்ப இருட்டாக போச்சு. அப்போ இவங்க கண்டுக்கல, ஆகா மணி ரொம்ப லேட்டாச்சு. இந்த வாத்தியார் வாட வீட்டுக்கு விடாமல் வச்சிருக்கான்னு பாட்டி வச்சுருக்க. திருப்பி மேற்க போகிறாங்க. சரி வாங்க நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. புத்தாண்டு எப்படி இருக்குன்னு நமக்கு எப்போயும் ஒரே மாதிரி இருக்குது. வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன், பிடிக்காத லைக்கை தட்டுங்க. இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். கரெக்டாக சியூ டாடா பாய் நண்பர்களே.